Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. முதலமைச்சரின் டெல்லி பயணம் குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி பயணம் குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்ன விமர்சனம் செய்திருக்கிறார்? விவரிங்க. வணக்கம். நேற்றைய தினம் டெல்லி சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு மாலை பாரத பிரதமரை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்த மனுவையும் வழங்கி அது அவருடன் உரையாற்றியிருக்கிறார், அவருடன் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த நிலையில இந்த சந்திப்பை காட்டமாக விமர்சித்து தமிழக வெற்றி கழக தலைவர் 3 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதுல குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை அடகு வைத்து ஒன்றிய பாஜக அரசிடம் தாழ் பணிந்து தலைவணங்கி அடைக்கலம் புகுந்த திமுக தலைமை என விமர்சித்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதுல பல்வேறு இடங்கள்ல அதிமுக பாஜக இடையே பழைய கூட்டணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட போதே திமுகவிற்கும் பாஜகவுக்கும் உள்ள மறைமுக கூட்டணி பற்றியும் நாம் தெரிவித்திருந்தோம் என தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தும் எங்கே பேசினால் விசாரணை தடுத்து நிறுத்தப்படுமோ அங்கே பேசியே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு விளம்பரமாடல் திமுக அரசின் முதலமைச்சர் தள்ளப்பட்டிருக்கிறார். அதற்கேற்றார் போல அமைந்த நிதி ஆயோக் கூட்டத்தில்தான் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே அந்த சந்திப்பில் அமலாக்கத்துறை சோதனைகள் வழக்குகள் தொடர்பாகவும் தன் குடும்பத்திற்காகவும் ஒன்றிய அரசின் பிரதமரிடம் எதுவும் பேசவில்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மனசாட்சியுடன் வெளிப்படையாக கூற முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் திமுக பாஜக இடையிலான மறைமுக கூட்டு வேற அரசியலும் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதையே இது காட்டுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சிக்கும் போக்கை கண்டித்து பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை நிராகரித்திருக்கின்றனர். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலூன் விட்ட திமுக 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான காரணம் என்ன எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மன்றத்தில் தோல்வி உறுதி என்பது திமுகவுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் நேர்முக கூட்டு மறைமுக கூட்டணி என்று ஒன்றியத்தை ஆளும் பிளவாத பாஜகவிற்கு தாமரம் வீசியாவது இந்த காலத்தை ஓட்டிக் கொள்ளலாம் என்று இப்படி இருமாப்பு கணக்குகளை போடுபவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடத்தை புகட்டி தயாராக விட்டார்கள் என்பதை நினைவூட்ட விரும்புவதாகவும் தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு தமிழக வெற்றிக் கழகம் உண்மையான மக்களாட்சி அமைக்கும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்வதாக இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.